Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் pork curry செய்ய போறேன். இது சேர்த்து இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பாரு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த கீரை சேர்த்து நான் குழம்பு செய்ய போறேன். இந்த மாதிரி தான் இதை ப்ளக் பண்ணணும். பயங்கர ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்ட்ராங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் வேணுமென்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நீங்கள் இஷ்டம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இந்த போதும். வெந்தயம் கொஞ்சம், ஜீரா கொஞ்சம், பே லீஃப் 2, பட்டை 3 குச்சி, ஸ்டார் 2 இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். Kapok Buds 2 இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் 2 கை, இடிச்ச வெள்ளைப்பூண்டு அப்போ இஞ்சி 1 கை, இப்படி தான் எரிட்டணும். இப்படி தான் இந்த குச்சி வீசணும். இப்படி தான் எரிட்டு இப்படி இதை வேண்டாம். போக்கு 1/2 kg யூஸ் பண்ணுறேன். குக் பண்ணுறேன் நான். 1/2 kg தான் நான் யூஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி அப்போ தான் நம்ம செய்யணும். நல்லா எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். உப்பு கொஞ்சம், காஞ்சி மிளகாய் 1 டீஸ்பூன் வேணும்னா அப்புறம் தான் பார்க்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் கவர் பண்ணணும் கொஞ்சம் நேரம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா போக் மசாலா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். போக் மசாலா கொரண்டல் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண. எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு இது சொன்னால் போக்கு தான் எண்ணெய் இருக்குது. அதுக்காக நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணல. இப்போ தண்ணி ஊற்றுறேன். 1 லிட்டர் தண்ணி. இது இப்போ நல்லா குக் பண்ணணும், கவர் பண்ணணும். இப்போ ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் இப்படி தான் கையில் உடைக்கணும். கட் பண்ணினா டேஸ்ட் வராது. அதுக்காக நம்ம கையில் தான் செய்யணும். இப்படி தான் 1/2 கப் நான் பச்சை அரிசி யூஸ் பண்ணுறேன். அந்த பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியில் சாக் பண்ணணும். அப்போது அந்த தண்ணியில் சாக் பண்ண முடிஞ்சிச்சு. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படி தான் சாக் பண்ணணும். அப்புறம் தான் எடுத்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஷன் ஃப்ரூட் கீரை கையில் நம்ம பிரேக் உரைக்கணும். அப்போ கத்தியில் கட் பண்ணுன்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. அதை கையில் செஞ்சும்போது டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது. அப்போ தான் கையில் எல்லாம் உரைச்சி அப்போ தான் குழம்புல வைக்கணும். அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்டேர் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பூன்னு 1/2 நம்ம சோடா கொஞ்சம் வேணும். ஸ்மூத் இருக்கிறதுக்கு, டேஸ்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போடலாம்.
இப்போ போட்ட முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்போ மிக்ஸ் பண்ணி இப்படி தான் செஞ்சு தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா திக்காகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இப்படி தான் ஸ்டேர் பண்ணுறதே இருக்கணும். ஸ்டேர் பண்ண முடிஞ்சிச்சு தான் திருப்பி கவர் பண்ணணும். அப்போ திருப்பி எடுத்து திருப்பி இப்படி தான் ஸ்டேர் பண்ணணும். இப்படி தான் பண்ணதான் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத் வந்துச்சு. இப்போ திருப்பி நம்ம கவர் பண்ணணும். இப்படி தான். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்டேர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ இப்படி தான் மிக்ஸ் பண்ணதான் இருக்கணும். இப்படி தான் மிக்ஸ் பண்ணதான் இருக்கணும். பார்க்கும்போது உப்பு பார்க்கலாம். உப்பு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாரு, ட்ரைபல்ஸ்க்கு ட்ரெடிஷ்னல் கறி மெப்போ அப்படி சொல்வாது.